கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தில் கடைசி பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கடந்த 11 மாதங்களை தாண்டி இந்த வருஷம் 12வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி 1ஆம் தேதி, 2024 12வது மாதம். இன்னும் 30 நாளுக்குள்ளே நாம் ஒரு புது வருஷத்தை தொடங்க போகிறோம். 2025 காலங்கள் போயிட்டே இருக்கு, வேகமாய் ஓடுகிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனுடைய கிருபைகளுக்காய் நாம் காத்திருப்போம். இங்கே சொல்லும்போது தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏன் தட்ட வேண்டும் என்றால், கதவு பூட்டி இருக்கிறது, அது உள்ளே பூட்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் சில கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறோம், திறக்கப்படுவதில்லை. எல்லாருடைய வாழ்விலும் சில நேரங்களில் அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கக்கூடும். எல்லா நேரங்களிலுமே நமக்கு வாசல் திறந்திருப்பதில்லை, எப்போதுமே வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் வாய்ப்பு மறுக்கப்படுவதும் உண்டு, சில தடைகள் நமக்கு ஏற்படுவதும் உண்டு. நாம் அடைக்கப்பட்ட கதவுகள் முன்பதாக நிற்பது போல ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். நான் அடைக்கப்பட்ட கதவு என்று சொல்வது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற தடைகளை பற்றி பேசுகிறேன், நம்முடைய வாழ்வின் எதிர்காலங்களை பற்றி பேசுகிறேன். சகோதர சகோதரி, உங்கள் வாழ்விலே பல நேரங்களில் இப்படிப்பட்ட பாதைகள் வழியாக நாம் போகிறது உண்டு. அது எல்லாருடைய வாழ்விலும் வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய அடைக்கப்பட்ட வாசல் முன்பு நிற்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எந்த கதவும் தட்டிய முதல் முறையே திறப்பதில்லை, சில நேரம் தொடர்ந்து தட்ட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து தட்ட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் 3 விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று ஜெபத்தின் அவசியம், இன்னொன்று ஜெபிக்க வேண்டிய முறை, மூன்றாவது விடாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய தொடர் ஜெபம். இடைவிடாமல் ஜெபிப்பதற்காக இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 3 காரியம் இதில் நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் 3 விதமான கதவுகளை பற்றி நாம் பைபிளில் படிக்க முடியும். ஆண்டவர் இப்படி 3 விதமான கதவுகளை பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, ஒருவராலும் பூட்ட முடியாத கதவு. ஸ்தோத்திரம். ஒருத்தரால் அந்த கதவு பூட்ட முடியாதான். அது என்ன கதவுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் நமக்கு வாசல்களை திறப்பாரானால் அதை ஒருவராலும் பூட்ட முடியாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கதவை பற்றி சொல்லும்போது எப்படின்னா, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அப்படின்னா இந்த சபை மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச பலன் தான் இருக்கு, அவங்க பலசாலிகள் இல்லை, ஆனால் வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி இருந்தும் கொஞ்ச பலன் இருந்தும் அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் தேவனுடைய வசனத்தை கை கொண்டபடியினால ஆண்டவர் அவர்களுக்கு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்தார்னு பைபிள் இருக்கு. நான் உனக்கு திறந்த வாசலை கொடுக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒரு கதவை திறந்துட்டார்னா அதை பூட்டுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இல்லை, எந்த ராஜாவும் இல்லை, எந்த பேரரசனும் இல்லை. ஆண்டவர் அப்படி திறக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் நான் வாசிப்பதற்கான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார்.
ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்தின் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை விடுதலை பெற முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அது முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் குறிப்பிட்ட நாளில் அந்த எகிப்தின் கதவுகளை தேவன் திறந்தார். ஆண்டவர் திறந்த பின்பு மறுபடியும் பூட்டுவதற்கு பார்வோன் முயற்சி பண்ணினான். பைபிளில் நம்ம அதை படிக்கிறோம். திரும்பவும் அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு பின்தொடர்ந்தான். இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக தேவன் திறந்த கதவை அடைப்பதற்கு எகிப்தின் மாமன்னன் பார்வோன் அதிகாரம் உள்ளவன் என்று நினைத்தவன். ஆனால் அவன் இந்த ஜனங்களை மறுபடியும் சிறைபிடிப்பதற்கு திரும்ப வரும்போது அவனால் அது கூடாமல் போயிற்று. தேவன் திறந்த கதவை அடைப்பதற்கு எவராலும் கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்பினா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. இது பிரதிபலனால் கிடைக்கும் வாசல். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக கொஞ்சம் பலத்திலும் ஆண்டவரை மறுதலிக்காம அவருடைய வசனத்தை கை கொள்கிறானோ அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வாசலை திறக்கிறாராம். அந்த வாசலை ஒருவனாலும் அடக்க முடியாதாம். அதாவது யாராலும் பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசல் யாருக்கு? கொஞ்ச பலத்திலையும் ஆண்டவரை மறுதலியாம ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இந்த பைபிள் அப்படிதான் இருக்கு. ஆமென். கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால யாரும் பூட்டவே முடியாத ஒரு வாசலை, ஒரு கதவை உனக்காக நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் இந்த சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சகோதர சகோதரிய, இது வெட்டு வார்த்தை அல்ல, இது வெறும் பேச்சு கிடையாது. ஜீவனுள்ள வசனம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்காக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பூட்ட நினைத்தாலும் பூட்ட இயலாதபடி திறக்கிற தேவனாக இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு வாசலை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. யாரும் திறக்க முடியாத கதவு ஒன்றை பற்றி சொல்றார். நான் சொன்ன மாதிரி பூட்ட முடியாத கதவு, இப்போ திறக்க முடியாத ஒரு கதவு பற்றி சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25:10 யாராவது படிக்கலாம்? போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. இங்க ஒரு கதவு அடைச்சாச்சு. இதை யாராலும் திறக்க முடியாது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 10 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்த 10 பேர் தான். ஆனால் அதில் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். சொல்லப்போனால் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வந்தபோது 5 கன்னிகைகள் எண்ணெய் வாங்க போய்விட்டார்கள். அந்த 5 கன்னிகைகள் மணவாளனோடு அவர்கள் உட்பிரவேசித்தார்கள். கதவு பூட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கேட்கிறவர்களே, ஸ்தோத்திரம். தேவனாகி ஆண்டவர் கதவை பூட்டிவிட்டால் எந்த பேரரசனும் அந்த கதவை திறக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவன் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல்ல 7வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொன்னது யாருன்னா, திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய வல்லமையான தேவன் சொல்றார். அவர் பூட்டியாச்சுன்னா அப்புறம் யாரும் திறக்க முடியாது. அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் அதை காண முடியும். இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனால் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க முடியாதபடி பூட்டுகிற தேவனா இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் பூட்டிய கதவுகளுக்கு முன்பாக பூட்டு முன்பே காலம் இருக்கும் போதே நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் எப்படினாலும் ஒரு நாள் கதவு பூட்ட போகிறது. என்ன கதவுனா, ரட்சிப்பின் கதவு ஒரு நாள் பூட்டப்பட போகிறது. கிருபையின் கதவு ஒரு நாள் பூட்டப்பட போகிறது. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்போதே திறந்திருக்கும் போதே உட்பிரவேசியுங்கள். திறந்திருக்கும் போதே தேவனுக்குள்ளே உட்பிரவேசியுங்கள். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு நாள் நோவாவின் பேழை பூட்டப்பட்டது. அந்த கதவை யாராலும் திறக்க முடியலை. நல்லா கவனிங்க. திறந்திருக்கும் போது ஒரு பயம் வரல. ஆனால் பூட்டின பிறகுதான் பெருங்கூட்டம் வந்து தட்டி இருக்கும். தாத்தா, நோவா, கதவை திறங்க, தண்ணீர் வெள்ளம் வந்து விட்டது என்று திறந்து வச்சுட்டு தாத்தா கூட்டுட்டே இருந்தார். அப்போ யாருமே வரல.
ஆமென், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நோவாவின் பேழையை தேவனே என்ன செய்தாரோ அந்த கதவை அடைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் நோவாட்ட சொல்லலை அப்படின்னா, நோவா என்ன செஞ்சிருவாரு, அவர் பூட்டினார்னா அவர் திறந்து விட்டுருவார். அதனால தான் கத்தரே பூட்டினார். கடைசி காலத்திலும் கிருபையின் கதவு மனிதரால் பூட்டப்படாது, தேவனே பூட்டுவார். நோவா காலத்தில் உட்புறமாக நோவா பூட்டி இருந்தா நோவா கிட்ட வந்து கேட்பாங்க, அல்லது ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்டால் நோவா இறக்கப்பட்டு திறந்துருவார். தேவன் இரக்கமுள்ளவர் தான், கதவு திறந்து வைத்திருப்பதே இரக்கம் தானே. பூட்டு முன்பதாக வந்து விட்டால் இரக்கம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு நாள் இந்த கதவு என்ன செய்யப்படும், பூட்டப்படும். அந்த கதவு ஒருபோதும் அதுக்கு பிறகு என்ன செய்யாது, திறக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்வில் எப்போதும் அந்த கதவுகள் திறந்திருப்பதில்லை. தேவன் நமக்காக வாய்ப்புகள் வைத்திருக்கும் போதே நாம் கர்த்தருக்குள்ளே வந்துடணும். நாம் ஆண்டவருக்குள்ளே பிரகாசித்து விட வேண்டும். அவருக்காக செய்ய வேண்டியவர்களை செய்து முடித்து விட வேண்டும். கதவு பூட்டிய பிறகு செய்ய வாய்ப்பு கிடைக்காது. எனவே தேவன் நமக்கு வாய்ப்பு தரும்போது, தேவன் நமக்கு சூழ்நிலையை தரும் பொழுது, தேவன் நமக்கு எல்லா கிருபைகளையும் தரும்போது நாம் அதை பயன்படுத்தி கொண்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கும். அநேக நேரங்களில் எல்லா வாய்ப்பும் இருக்கும்போது சிலர் செய்யாமல் விட்டு விடுவார்கள். வாய்ப்பு முடிந்த பிறகு வாய்ப்பை தேடுவார்கள், வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். எனவே கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கும் போது அதை செய்து முடித்து விடுங்கள். எபேசியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நாட்கள் கிடைக்காமல் இருக்கலாமானால் இப்போதே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் வாசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போதே வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நல்லா ஜெபிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போதே நீங்கள் ஜெபித்து விடுங்கள். ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்கும் போதே ஊழியம் செய்து விடுங்கள். என்னவெல்லாம் கர்த்தருக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் போதே செய்து விடுங்கள். வாய்ப்புகள் கிடைக்காமல் கூட போக முடியும். ஸ்தோத்திரம். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அன்பானவர்களே, ஒரு இராணுவ வீரர், அவர் ஒரு யுத்தத்தில் ஸ்தோத்திரம் தன்னுடைய 2 கைகளையும் இழந்து விட்டார், 2 கண்களையும் இழந்து விட்டார். அவர் தேவனுடைய மனிதனாக இருந்ததுனால தேவனை அந்த இடத்துல குறை சொல்லாம, ஆண்டவரே இந்த நிலைமையில் நான் உண்மை என்ன செய்கிறேன், துதிக்கிறேனையா, உம்முடைய வேத வசனத்தை நான் வாசிக்க வேண்டுமே, விலையேற பெற்ற வசனம், அதை நான் படிக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஆசை அவருக்கு. அன்பானவர்களே, நடந்த சம்பவம், அவர் வேதத்தை படிப்பதற்கு முயற்சித்தால் கைகள் இல்லை, கண்களும் இல்லை, எப்படி வேதத்தை படிப்பது? ஆனால் முயற்சி அவருக்கு இருந்தது. ஒரு பார்வையற்றவர் படிக்கக்கூடிய இந்த பிரெய்லி முறை வேதாகமத்தை ஒன்றை கேட்டு வாங்கி, ஆமென், ஸ்தோத்திரம், தன் உதடுகளாலே அந்த உணர்வு வைத்து, கையில் இல்லாதனால உதடு வச்சு தொட்டு தொட்டு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, உதடுல அந்த உணர்வு அவருக்கு அடிபட்ட போது அது இல்லாமல் போயிருக்குது, உதடின் உணர்வும் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி நாவாலே தொட்டு படித்திருக்கிறாராம். அன்பானவர்களே, தன் நாவை வைத்து அந்த பிரெய்லி முறை வேதாகமத்தை 4 முறை முடித்திருக்கிறாராம். நீங்க எத்தனை முறை படிச்சிருக்கீங்கன்னு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்வில் கண்களை இழந்தாலும் கைகளை இழந்தால் அந்த மனிதன் உண்மையாகவே குறைதானே சொல்லக்கூடும். அந்த நிலைமையிலும் கர்த்தரை குறை சொல்லாமல், ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை படிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்டு அந்த வசனங்களை எல்லாம் படிப்பதற்கு தன் நாவை பயன்படுத்தி படித்தார் என்றால், அதுவும் 4 முறை படித்துக்கிறார் என்றால், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கண்களை தந்திருக்கிறார், கைகளை தந்திருக்கிறார், படிப்பதற்கான சூழ்நிலைகளை தந்திருக்கிறார். வாய்ப்பே இல்லாத ஒரு மனிதன் படிக்க முடியுமானால், வாய்ப்பு இருக்கிற மனிதர்கள் எத்தனை முறை பைபிளை படிக்க முடியும்? சகோதரனே, வாய்ப்பு இருக்கும் போது, கதவுகள் திறந்திருக்கும் போது, சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் போது நீங்கள் இதெல்லாம் படிக்கும்படி கேட்கிறேன். வயதாகும் போது ஒரு காலத்தில் கண்களுக்கு நமக்கு இந்த பார்வை என்ன செய்யுது அன்னைக்கு இருக்காது, ஆனால் அன்னைக்கு படிக்கணும் போல தோணும். இல்லை, அப்போ முடியாது, இப்பமே நல்லா படிச்சிருங்க. ஆமென், அல்லேலூயா. இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு நல்ல பைபிள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க, படிச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, காற்றில் போதே தூற்றிக்கோள் அப்படி சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பக்கம் சத்தம் கேட்குது, யாரா கொஞ்சம் பார்க்குறீங்களா? அந்த ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, 3வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
ஆமென். லூக்கா சுவிசேஷம் 11:9 நான் படித்தேன் பாருங்க. அன்பானவர்களே, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மூணாவது கதவு என்ன அப்படின்னா, பூட்டவும் திறக்கவும் கூடிய ஒரு கதவு. அது எப்பன்னா, தொடர்ந்து தட்டும்போது கதவுகளை தேவன் என்ன செய்கிறார்னா திறக்கிறார். தொடர்ந்து தட்டும்போது கதவுகளை ஆண்டவர் திறக்கிறாராம். இன்றைக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய ஆண்டவர் நாம் தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கும்போது இது எதை காட்டுது? தொடர்ந்து ஜெபித்தல். அதான் தட்டுதல்னு அர்த்தம். கதவை தட்டுதல் என்ன? ஜெபம் பண்ணுறது. எப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருத்தல். சில நேரத்தில் நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் சில நேரத்தில் அந்த ஜெபத்தை விட்டுருவோம். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் விட்டுருவோம். இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த கதவும் தட்டின உடனே திறக்கிறது இல்லைன்னு. நம்ம கூட சில நேரத்தில் நம்ம கதை தட்டின உடனே திறந்துடுறோமா? இல்லை, தட்டின உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, உண்மையாக நம்ம கதவும் தட்டினாங்களா, பக்கத்து வீட்டு கதவு தட்டினாங்களான்னு கொஞ்சம் யோசனை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூர்ந்து கேட்போம், அடுத்து தட்டினா திறப்போம் அப்படின்னு. அந்த ஏன்னா சில நமக்கே அப்படி ஆயிரும்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் அவர் கவனிக்காதவர் அல்ல, ஆனால் சரியான நேரம் வரும் வரை அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு ஆயத்தம், ஆனால் நாம் தட்டுகிறோமா என்பதையும் கர்த்தர் பார்க்கிறார். பல நேரங்களில் தேவன் தட்டாமலும் தருவார், சில நேரங்களில் தட்டித்தான் தருவார். தட்டினால்தான் திறக்கப்படும், தட்டினால்தான் திறக்கப்படும். சில நேரங்களில் நான் தட்டு முன்பதாகவே தேவன் எனக்காக வாசலை திறந்து வைத்திருப்பார். ஆனால் சில நேரங்களில் நான் தட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல கதவுகள் தட்டினால்தான் திறக்கும் கதவுகள் இருக்கிறது. சகோதரனே, நீங்கள் தட்டுகிறீர்களா? சகோதரியே, தட்டுகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் தட்டுகிறீர்களா? ஒரே கதவை தட்டுகிறீர்களா? ரொம்ப முக்கியம். நம்ம 10 கதவை தட்டிட்டு போயிடக்கூடாது. ஒரு கதவை உருப்படியாக தட்டணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு கதவை, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜப குறிப்பை தொடர்ந்து தொடர்ந்து தட்டிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அந்த குறிப்பிட்ட கதவை, குறிப்பிட்ட ஜப குறிப்பை சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கதவு தட்டியும் திறக்கவில்லை என்று சோர்ந்து போகாமல் இன்னும் தட்டத்தான் கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் பலரும் கூட ஆண்டவர் சமூகத்தில் சில குறிப்பிட்ட விஷயங்களுக்காக தட்டி பார்த்துவிட்டு நீங்கள் சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை விட்டுவிட்டது உண்டு. தயவு செய்து மறுபடியும் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. நீங்கள் தட்டிய கதவை மறுபடியும் தட்ட ஆரம்பியுங்கள். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜபம் அதிகமாகட்டும். தேவ சமூகத்தில் இன்னும் ஜெபிக்க தேவன் கிருபை செய்யட்டும். ஜபம் உங்க வாழ்க்கையில கசப்பாக வேண்டாம். ஜபம் உங்களுக்கு போர் அடிக்க வேண்டாம். ஜபம் உங்களுக்கு வெறுப்பாக மாறிவிட வேண்டாம். ஜெபிக்க நேரமில்லை என்றும் சொல்லிவிடாதிருங்கள். அன்பானவர்களே, ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை பார்க்க நேரமில்லை என்று அவரை உதாசீனப்படுத்துவதற்கு சமம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஜெபம் பண்ண நேரமே இல்லைன்னு சொல்றவங்க ஆண்டவரை என்ன செய்றீங்க? உதாசீனப்படுத்துறீங்க. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, மார்த்தாளை போல உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்தால் எனக்கு அவரை பார்க்க நேரமில்லை, எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்வீர்களா? இல்லை. முக்கியமான நபர் கூட பேசத்தானே செய்வீர்கள். உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர், உங்கள் குடும்பத்திலேயே அவர்தான் ரொம்ப முக்கியமானவர், உங்கள் வீட்டுக்கு வருவாரானால் அவரை வைத்துவிட்டு உங்கள் வேலைகளையே பார்த்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? உங்களையே கேட்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரர் ஒருத்தர் அந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், உள்ள நுழைஞ்ச உடனே வாசல்ல அந்த ஹாலில் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. நீங்க கிச்சனில் ரொம்ப நேரம் வேலை செய்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமே இல்லையோ. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் அர்த்தம் இருக்கு. சிலர் வாயினாலே பேசுவார்கள், சிலர் செய்கையினால் பேசுவார்கள். வந்த நபர் உங்களுக்கு வேண்டாதவர் என்பதாலே அவராக போய்விட வேண்டும் என்று நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வந்தவரோடு பேசாமலே இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை, அப்படித்தானா? நான் ஒரு வார்த்தையை படித்தேன். வீட்டுக்குள்ளே சோஃபாவிலே அமர்ந்து கொண்டே உங்களை வழி அனுப்பினால் அதற்கு என்ன அர்த்தம்? ஏங்க, ஒன்னொன்னுக்கும் அர்த்தம் இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியாத என்ன? வீட்டுக்காரர்கிட்ட செய்கையிலே பேசுகிறாள் தானே. வீட்டுக்காரெல்லாம் வாடா படம்லாம் பேசுறதே கிடையாது, செய்கையே பேச்சு, அதே அர்த்தம். அதிலே அவர் புரிஞ்சுக்கிடுவார். பார்வையிலே பேசுறாள் நீங்க இருக்கீங்க.
சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவரை சொந்தக்காரங்களை போயிட்டு வாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இனி இந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்கன்னு அர்த்தம். வாசல் வரைக்கும் வந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னால் எப்பமாவது வந்தா வாங்கன்னு அர்த்தம். ரோட்டு வரைக்கும் வந்து போயிட்டு வாங்கன்னா அடிக்கடி வாங்கன்னு அர்த்தம். தெரு முனைக்கு வரைக்கும் போயிட்டு வழி அனுப்புனா கட்டாயம் வாங்கன்னு அர்த்தம். டெய்லி கூட வாங்க, அடுத்த முறை வரும்போது ஒரு வாரம் தங்குற மாதிரி வாங்கன்னு அர்த்தம். தெரு முனையில் போய் வழி அனுப்புனா, உள்ளுக்குள்ளேயே உட்காந்து வழி அனுப்புனா இந்த பக்கம் இனி வந்த அருவாளோட நிப்பன்னு அர்த்தம். ஹலோ, ஒன்னொன்னுக்கும் அர்த்தம் இருக்குங்க, சும்மாலாம் கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிலர் வந்து உள்ள உட்கார்ந்த உடனே கலகலகாக பேசுனீங்கன்னா கொஞ்ச நேரம் இருங்கன்னு அர்த்தம். கம்முனே உட்காந்துனீங்கன்னா எழும்பி போன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அவர் பாட்டு உட்கார்ந்துருக்காங்க, பிரைஸ் தி லார்ட், வந்து நீங்க உங்க பாட்டுக்கு பேசாமலே இருக்குன்னு அர்த்தம்னா அவரே போயிடுவார். அதுதான் அடையாளம். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவர் உண்மை பார்க்க எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், வேலையாக இருக்கிறேன், ஓடிட்டே இருக்கிறேன், ஏகப்பட்ட வேலை எனக்கு இருக்குது, இதில் வேற உண்மைக்கிட்ட பேச வேற நேரம் இருக்கா, உண்மை பார்ப்பதற்கும் பேசும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் ஜெபிக்காத ஆளு. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்க ஆண்டவரை அவமானப்படுத்துகிறதான்னு அர்த்தம். நம்மிடம் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் நாம் பேசுவதை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட பேச ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்குது, இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் செய்யணும். ஆனால் அதன் நடுவில் ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து தான் ஆகணும். அதுதான் அவரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் வேணும்னு நினைக்கிறவங்க அவர் கூட பேசுவாங்க. எனக்கு ஆண்டவர் முக்கியம் நினைக்கிறவங்க அவருக்கு நேரம் கொடுப்பாங்க, பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கொடுப்பாங்க. ஒரு முறை கூட உங்களை யோசித்து பாருங்க, நான் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்குறேனா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா, என் வாழ்வில் அவர் முக்கியமானவர் என்பதனால் அவருக்கு நேரம் கொடுக்குறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். நாம் செய்யும் செயல்களை பொறுத்து, நாம் ஒதுக்கும் நேரங்களை பொறுத்து ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். எனக்கு இந்த காலவேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொடர்ந்து தட்டும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்காக ஆண்டவர் கதவுகளை திறக்க வேண்டுமா? இதோ உனக்காக திறந்த வாசலை வைத்துக்கிறேன்னு சொல்கிறாரே, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்கிறாரே. அந்த கதவுகளை தேவன் உனக்காக திறக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கு. அதில் ஒன்று, அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்க ஒரு கதவு திறந்திருக்கு. என்ன கதவு? இருதயத்தின் கதவு. ஸ்தோத்திரம். இல்ல, மரக்கதவு கூட திறந்துரும், இதய கதவு திறக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க. இந்த கதவுக்காக சாவி இருக்கு, அந்த கதவுக்கு சாவியும் கிடையாது. இதய கதவை திறக்க சாவியே கிடையாது, கர்த்தர் தான் திறக்கணும். நம்மளால எந்த, ஆமாவா இல்லையா? மனுஷனுடைய இதய கதவை நம்மளால என்ன செய்ய முடியாது, அவனா திறந்தா தானே ஒழிய ஆண்டவர் தான் திறக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவன் அந்த அந்த கதவு எங்க இருக்குன்னா வெளியில இல்லை, உள்ள இருக்கு. அவனா பார்த்து சொன்னா தான். ஒரு வாத்தியார் சொன்னாராம், டேய் நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு. நான் கேட்கவே இல்லையா. திரும்ப திரும்ப வாத்தியார் சொன்ன பிறகு மன்னிச்சுக்கோங்க சார்ன்னு சொன்னான். அப்புறம் பக்கத்தில் உள்ள கேட்டானா, நீ சாருக்கு மன்னிப்பு கேட்டியான்னு. வாயில் தான் கேட்டேன், உள்ளத்தில் கேட்கலன்னு நான். அப்படிதான் சிலர்லாம் அவ்வளோதான். மன்னிப்பு எங்கே தான் வரும்? இருதயத்துலேருந்து வராது. அவனா கேட்டால் தான் உண்டு, அவனே கேட்டால் தான் உண்டு. சிலர்லாம் எழும்ப சொன்னால் எழும்புவான், ஆனால் மனசுக்குள்ளே உட்கார்ந்தே இருப்பான். எந்திரா அப்படின்னா எந்திப்பான். எது? யாருக்காக? அவருக்காக. ஆனால் மனசுக்குள்ளே இன்னும் உட்கார்ந்துதான் இருப்பான். அது அவனா வச்சாதான், அவனா மனசில் எழுந்தாதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அப்படிதான். இருதய கதவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கர்த்தர் தான் திறக்க முடியும். இந்த லீதியாளுடைய கதவை திறந்து ஆண்டவர் அவளுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தார்.
ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் உள்ளத்தின் கதவுகளை திறந்து வசனத்தை அனுப்பி ஒரு மனுஷனை ரட்சிக்க பண்ணுறது ஆண்டவர் தான். ரட்சிக்கிறவர் கர்த்தர் தானே ஒழிய மனுஷனால் யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா ரட்சிக்க முடியாதுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த லீதியால் அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தாராம். இவள் மிக ஐஸ்வர்யம் உள்ளவள், ரத்தாம்பரம் விற்கிறவள். அது சாதாரண எல்லாரும் வாங்குறதில்லை, பெரிய வியாபாரி அவள், அரண்மனைகளில் கொண்டு விற்கிறவள். அதனால் அவள் வசதிகள் இருந்தது. ஆனால் இருதயத்தை ஆண்டவர் அவளுக்கு திறந்தார். அதனால் அவள் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். 1 சாமுவேல் 25:37 நாபால்னு ஒரு மனுஷனை பற்றி படிக்கிறோம். அந்த நாபாலுடைய இருதயம் கல்லை போல இருந்துச்சான், கல்லை போல இருந்துச்சான். அது திறக்க முடியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியேல் 11:19 வாசிக்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கல்லான இருதயம் இருந்துச்சான், அதை எடுத்து சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம இருதயத்தின் கதவுகளை திறக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். சில நேரங்களில் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் சொன்னார்னா அந்த காரியங்கள் நடக்கும். அன்பானவர்களே, தேவன் கதவுகளை திறப்பாராக. தேவன் கதவுகளை திறப்பதற்கு நானும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் என் மனசை நானே கல்லாக்கிட்டேன்னா என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கூட என்ன செய்ய முடியாது? திறக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாம் முடியாது. அவர் திறக்க ஆயத்தம், நான் ஒப்பு கொடுக்க ஆயத்தமானால் இருதயங்களை திறக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்ம இருதயமெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக திறந்துருச்சா? நம்ம இருதயம் ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். நம்ம இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் முயற்சித்தும் உங்கள் இருதயத்தை திறக்க முடியாத போது தேவனே உங்கள் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். இந்த சர்ச்சுக்கு உங்களை கூப்பிட்ட உடனே சும்மா உடனே வந்துட்டீங்களா? கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டீங்களா? அவ்வளோ ஆர்வமாவா இருந்தீங்க? இல்லை, கூப்பிட்ட உடனே ஒரு முறை சொன்ன உடனே சபைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்களேன். ஒரே ஒரு நேரம் சொன்னாங்க நான் உடனே வந்துட்டேன்றவங்க ஒரே ஒரு ஆள் இருக்கப்பா. உங்களுக்கு நான் கைத்தட்ட கூட செய்யலாம். எங்களுக்கு தெரியல, நாங்கள் பார்க்கல, நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஆனால் பெரும்பாலும் சொன்ன உடன் வந்தவர்கள் அல்ல. 7-8 கேள்வியை கேட்டு நாங்கள் வரணுமாக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் ஆகுமாக்கும், எங்கள் சாமியெல்லாம் மோசமாக்கும், இப்படி ஏசுனார் என்ன செஞ்சிட போகிறாராக்கும் அப்படின்னு கேள்வியை கேட்டு அல்லேலூயா ஆண்டவர் திறந்த பிறகு தான் ஓடி வந்திருக்கோம். இல்லை, உங்களுக்காக எத்தனை பேர் கதவை திறக்க சாவியை போட்டு ஜபம் பண்ணி எத்தனை பேர் உங்களுக்காக கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க தெரியுமா? உங்களுக்காக எத்தனை பேர் மன்றாடி இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, சும்மாலாம் நீங்கள் வரல. கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் மட்டும் உங்கள் இருதயத்தை உள்ளே வரமாட்டீங்க, நீங்கள் தேவனே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவர். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. சில நேரங்களில் கதவுகளை திறக்கிறதுக்கு ஆண்டவர் சிலரை பயன்படுத்துகிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரி வி ராஜி அவங்கள நான் பாராட்ட விரும்புகிறேன். அவங்க ஆமென் சில கதவுகளை கர்த்தர் திறக்கிறதுக்கு அவங்கள ஆண்டு பயன்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க மூலமாக சபைக்கு வந்தவங்க இருக்காங்க, அப்படி தானே? ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க மூலமாக சர்ச்சுக்கு வந்தவங்க இருக்கீங்களா? யாராவது? வி ராஜ் கொஞ்சம் எழுப்பி நில்லுங்களேன். எஸ், நீங்கள் என்ன தெரியும்? நீங்களும் தானே? ஆமென், அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கதவை திறக்கிறதுக்கான ஒரு வழி. திடீர்னு பார்த்து அவங்ககிட்ட பேசி ஆண்டவரை பற்றி சொல்லி ஆமென் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாவம், கர்த்தர் அவங்க சுகவீனமானவங்க தான். ஆனால் அவங்க இந்த சகோதரி கதவு கர்த்தர் திறக்க அவங்கள கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. பின்னாடி சகோதரி சாந்தி அவங்கள ஒரு நாள் சந்திக்க ஒரு வாய்ப்பு. திடீர்னு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஆண்டவர் தெரிந்திருந்தாலும் கர்த்தருக்குள் இருந்தாலும் சோர்ந்து போயிருந்த மனதில் மறுபடியும் அவங்கள ஊக்கப்படுத்தி இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. சகோதரி வீரராஜுக்காக ஒரு கை தட்டுவோமா? அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமரும்படி கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு பக்கம் அந்த சகோதரி ஆண்டவர் கதவை திறக்க ஒரு கருவியாக பயன்பட்டுருக்கிறாங்க. இந்த 2 பேரும் தன் இருதய கதவை திறக்க ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதனால கர்த்தர் அவங்கள தொட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களை இன்னும் சிலர் அப்படி இருக்கிறீங்களா? நான் சொல்ல ஞாபகம், உங்களால் அப்படி யாராக இருந்தால் இந்த நேரத்தில் உங்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். என் மூலமாக இன்னாருடைய கதவை திறந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுப்பி நிற்கும்படியே
தாழ்மையாக கேட்கிறேன். இந்த செய்தியின் வேளையில் நான் உங்களை பாராட்ட விரும்புகிறேன். என் மூலமாக இந்த என்னை ஆண்டவர் ஒரு கருவியாய் பயன்படுத்தி இந்த சகோதரி இந்த சகோதரனுடைய இருதயத்தை திறக்க என்ன தேவன் பயன்படுத்தினார்னா இப்போ எழுமி நிற்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரி பானுமதி மூலமா நீங்க உங்க கதவை ஆண்டவர் திறந்திருக்கு, இருதயத்தின் கதவை. சகோதரி உங்க மூலமா நிறைய பேர் இங்க யாரும் இல்லையே. அல்லேலூயா. இங்க இருக்கும்படி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிறபடி ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு வந்தவங்க யாராவது உண்டா? இந்த ஆராதனைக்கு யாராவது இங்க இருக்கிறாங்களா? வெளியில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, கைத்தட்டி பாராட்டுறவங்கள. அவங்க மூலமா யாராவது வந்திருக்கிறாங்க? யாராவது பேர் சொல்லுங்க. எஸ், ஆமென். அவங்களுக்காக கைத்தட்டு. இந்திரா, முருகேஸ்வரி, ஜோதி, அவங்கெல்லாம் இவங்க மூலமா கர்த்தர் கதவுகளை திறந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான சகோதரிகளைப் போல கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், அநேக பூட்டப்பட்ட இருதயத்தின் கதவுகளை திறப்பதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. மற்றவங்கெல்லாம் மோசம் கிடையாது, உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களால் இருதய கதவு திறக்கப்பட்டவர்கள் வேற எங்கேயோ கூட இருக்கலாம். ஒருவேளை யாருக்கு தெரியும்? நீங்கள் யாருடைய கதவும் திறப்பதற்கு பயன்படாதவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை எங்கேயோ உங்க மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒருவர் வேற எங்கேயோ கூட இருக்கலாம். கூட கர்த்தர் அறிவார் உங்களுடைய முயற்சிகளை. ஆனால் நீங்களும் நானும் எப்படி ஆகிலும் யாருடைய இருதயம் பூட்டப்பட்டிருந்தால் ஆண்டவருக்காக அந்த கதவுகள் திறப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சர்ச்சில் உங்க மூலமா சிலருடைய இருதயம் திறக்கப்பட்டு இங்க வரணும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் அடுத்த வருஷம் நான் கேட்கும்போது இந்த சபையில் நிறைய பேர் எழுந்துச்சு நிற்கணும். கர்த்தர் என்ன பயன்படுத்தி இன்னாருடைய கதவெல்லாம் ஆண்டவர் திறந்தாருன்னு. அல்லேலூயா. உங்கள் இருதயம் திறக்கிறதுக்கு ஒருத்தர் பயன்பட்டது போல ஏன் நீங்கள் இன்னொருத்தர் இருதயம் திறக்க பயன்படக்கூடாது? இல்லை, நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம இருதயம் திறக்கிறதுக்கு யாரோ ஒரு பயன்பட்டாங்க. அதை சொல்ல சொன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்க. உங்கள் இருதயம் ஆண்டவருக்காக திறக்க யார் பயன்பட்டார்? யார் உதவியாக இருந்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேர் சொல்றீங்களா? அந்த பாருங்க, பேர் சொல்றாங்க. எஸ்தர்னு ஒருத்தர் சொல்றாங்க. பிரதர், உங்க இருதயம் திறக்கப்பட யார் காரணமாக இருந்தார்கள்? உங்க சகோதரி உங்க இருதயம் திறக்கப்பட யார் காரணமாக இருந்தார்கள்? பிரதர் ராஜா, பிரதர் சொல்லுங்க. திருச்செங்கோட்ல கார்த்திக் பாஸ்டர் அங்கிருந்து போன போட்டு கதவு திறந்திருக்காரு அவருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மல்லிகாமா, உங்களுக்கு கதவு இருதய கதவு திறந்தது யாரு? கல்லு சந்திர சாராள் சங்கரி சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இதய கதவு திறந்து யாரா இருக்காங்களா? பேர் சொல்ல முடியுமா? சில ஞாபகமே இல்லாமல் போயிருக்கும். யாரோ ஒருத்தர் திறந்தாங்க பாஸ்டர், ஆனால் அவங்க பேர் தெரில. அல்லேலூயா. ஒரு ஆளையும் நான் கேட்டே வந்தா ரொம்ப நேரம் ஆயிரும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருதய கதவுகளை நம்மால் திறக்க முடியல, யாரும் திறக்க முடியல. கர்த்தர் ஒரு நாள் திறந்தார். எனக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருக்காக வாழ்றதுக்கான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்களா? இருதயம் திறந்ததுக்கு சந்தோஷப்படுறீங்களா நீங்க? அல்லேலூயா. நீ இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பேர் ஏன் தான் எதையக்காவது திறந்தாரோ, பம்பளை மாட்டிக்கிட்டேன் இங்கே வந்து உட்கார வச்சுட்டாருன்னு ஏதோ ரொம்ப புலம்புற மாதிரி உட்காந்துருக்கீங்களே. என் இருதய கதவை ஆண்டவர் திறந்தாருன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டா ஓங்கி ஒரு அலையில சொல்லுங்களேன். எஸ், ஆமென், அல்லேலூயா. உண்மையில் எங்கள் அம்மா கதவை திறந்தது ஒரு பெரிய அற்புதங்க. ஏன்னா நாங்கள் இருந்த ஒரு வீட்டில் ஸ்தோத்திரம் பக்கத்தில் அந்த ஒரு காம்பவுண்ட், அது அங்கே வந்து ஒருத்தர் தண்ணி எடுக்கிறதுக்கு வருவார். காலையிலே வருவார், 7 மணிக்கெல்லாம் தண்ணி எடுக்க வருவார். அவர் தண்ணி கஷ்டம். அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்வார், அக்கா நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்வார். அந்த அந்த அண்ணங்கிட்ட சரிண்ணம்பாங்க. அவர் போனோன்னே வீட்டுக்குள்ள வந்து இந்த மனுஷன் தொலைய மாட்டுக்கானே, வேலை கழுத இல்லை, இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்னது வேலை கழுத இல்லையா? எங்கள் அம்மா திட்டிட்டு உள்ளுக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு இந்த ஆள் வரக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைப்பாங்க. ஆனால் அந்த அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பார் வந்து, அக்கா இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நானும் இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன், இந்த இயேசு ரொம்ப நல்லவர், நீங்கள் அவரை அனுபவிச்சு பாருங்கள், அல்லது அவர்கிட்ட வந்து பாருங்கள், இயேசுவை நம்பி பாருங்கள். எவ்வளவோ சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இருதயம் ரொம்ப கல்லுன்றதை விட இருமுன்னு கூட சொல்லலாம். கடப்பாறை வச்சு உடையாது, அவ்வளோ ரொம்ப இறுகிய மனது. அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக முக்காடு போடுறத கேள்வி பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு போகிறத, பைபிள் சுமந்து போகிறத நடந்தே காமிப்பாங்க. அதை பைபிள் சுமந்துட்டு நடந்து போகிறாங்கல்ல, அவங்கள மாதிரி நடந்து நடித்து காமிப்பாங்க. அதை கேட்டு சிரிப்பதற்கு அக்காமார், பக்கத்து வீட்டு அக்காமாரெலாம் இருப்பாங்க. ஒரு கும்பலாக, எங்கள் அம்மா ரவுடி தலைவன் கும்பலுக்கு தலைவி.
அப்படி ஒரு டீம் எங்கள் அம்மா கூட இருந்துக்கிட்டு அந்த தெருவுக்குள்ளே ஆண்டோடைய பிள்ளைகளை பூரா கேலி பண்ணுற ஆள், அந்நிய பாஷை பேசியே கேலி பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா இருதயத்தின் கதவை ஒரு நாள் ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்நிய பாஷையை கேலி பண்ண எங்கள் அம்மா காலையில் 4-5 மணிக்கு எழும்பி அந்நிய பாஷையில் பேசுவாங்க. 2-3 வீட்டுக்கு தள்ளி கேட்கும். அங்கெல்லாம் சொல்லுவாங்க, கண்ணியம்மாக்கா நீங்கள் தான் அலாரம் மாதிரி காலையில் அடிச்சிடுறீங்க, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசின உடனே தான் நாங்கள்லாம் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒருவேளை ஊருக்கு வந்துட்டாங்கன்னா மதுரைக்கு சொல்லுவாங்க, ஏக்கா இன்னைக்கு சவுண்டை காணமே அப்படின்னு போன பிறகு கேட்பாங்க, ஆள் இல்லை ஊர்லன்னா சவுண்டு கேட்காது, அலாரம் நின்று போச்சும்பாங்க. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் கதவை திறக்கிறார் பாருங்களேன். என் தாயின் கதவை திறந்தவர், அதன் மூலமாக பிள்ளைகளையும் தேவன் தொட்டு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுகளை, இருதயத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு விஷயம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் நான் சொல்லிடுறேன், அந்த வாசிக்க நேரம் இல்லை, டைம் குறைவாக இருக்குது. அப்போஸ்தலர்களை சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, தூதனை அனுப்பி அங்கே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவங்கள கொண்டு போய் தேவாலயத்தில் மறுபடியும் பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. காலையில் அவங்கள தேடி சிறைக்கு போனால் சிறைச்சாலை பூட்டி இருக்கு, உள்ள அப்போஸ்தலர்கள் இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி நடக்குமான்னு அவங்க சொன்னாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம் 24ஆம் அதிகாரத்தில் இது என்னமாய் முடியுமோன்னு அவங்க கலங்கினார்களாம். அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு செய்தார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேவனாகிய ஆண்டவர் பிசாசுக்கு ஒரு பாடம் புகட்டும்படியாக சொல்லுகிறார். அன்றைக்கு ஆசாரியரும் வேத பாரகரும் பரிசேயரும் சபையை கெடுக்க, ஊழியத்தை கெடுக்க நினைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லும்படியாக, பிசாசுக்கு ஒரு பதில் சொல்லும்படி, பிசாசே நீ சபையை கெடுக்க நினைத்தால் ஆமென் அது முடியாது என்று ஒரு பதில் சொல்வதற்காக இவங்களை விடுவித்து கொண்டு போய் அங்கே நிறுத்தினார் என்பதை வேதத்தில் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும்போது, பவுலும் சீலாவும் சிறைக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிறையின் கதவுகளை திறந்தார். எப்படி தெரியுமா? ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணி ஆண்டவர் திறந்தார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்காக ரகசியமாக கதவுகளை திறந்து ரகசியமாக அவர்களை கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்தின ஆண்டவர் இங்கே ரகசியமாக செய்யவில்லை. ஏனென்றால் இங்கே ரகசியமாக செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த சத்தம் கதவை பூட்டியவனுக்கு கேட்க வேண்டும் அல்லவா? சிறைச்சாலைக்காரன் வந்து பார்த்து அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவமாறு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்த்தி அன்னைக்கு ராத்திரியே ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஞானஸ்தானம் எடுக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய ஆண்டவர் ஏன் அன்றைக்கு ரகசியமாய் செய்தார், இன்றைக்கு ஏன் வெளிப்படையாய் செய்கிறார்? அது கர்த்தர் செய்யும் வேலை. ஒரே மாதிரி செய்வார்னு எதிர்பார்க்க கூடாது. தேவனுடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் எப்படி கதவை திறந்தாரு அப்படின்னா அது காரணம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பவுல் சீலா அவர்களுடைய சிறையின் கதவுகளை தேவன் திறக்க என்ன காரணம்? பாடின்ட்டு இருக்கீங்க. என்னது பாடி முடிச்சிருங்க. துதித்து பாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடினார்கள். ஜெபம். ஒருவேளை நாம அந்த இடத்துல இருந்தா நமக்கு என்ன வரும்னா அழுகையும் கண்ணீரும் வரும். ஆண்டவரே எப்படியாவது மன்னிச்சு இந்த கதவை திறந்து சீக்கிரமா நாளை காலை ஜாமீன் கிடைக்கணும் ஆண்டவரே, விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே, அதுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் துதி வருமா? ஆனால் துதி வந்துச்சு அவங்களுக்கு. தேவனை துதித்து பாடினார்களாம். துதின்றதுனாலே செய்த நன்மைக்காக சொல்கிறது தானே துதி, நன்றி. அதுக்கு என்ன இருக்குது அங்கே சொல்கிறதுக்கு? ஆனால் அவங்க 2 பேரும் சொல்லி கர்த்தரை பாடி துதித்தார்கள். பாருங்க, சிறையின் கதவுகள் திறந்தது, பூமி அதிர்ந்தது, ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. அன்பானவர்களே, ஒருவேளை அப்படி செய்யலைன்னா சிறைச்சாலைக்காரன் தன்னை குத்தி செத்து போயிருப்பான். அந்த அதிர்வு இருந்ததுனால தான் ரகசியமாக பவுல் சீலாம் வெளியே போயிருந்தாங்க. திறந்து போயிருந்தா சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. கர்த்தர் எல்லாம் சரியாய் செய்கிறார். ஆமென்.
அன்பானவர்களே, நிறைய சொல்லிட்டே போக முடியும். மூணாவது ஒரு கதவை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் 16வது வசனம். இந்த வசனத்தில் படிக்கும்போது பேதுரு சிறையில் இருக்கிறான். இதுவும் சிறையின் கதவு தான். இந்த கதவும் திறக்கத்தான் செய்து. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கதவை திறக்க காரணம் என்ன? அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அங்கே பேதுரு செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. அதனால் கர்த்தர் அந்த கதவுகளை திறந்து ஒரு தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்து விட்டார். 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது, காவலாளிகள் இருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து தெருவுக்கு வந்து அவனை விடப்பட்டான். புத்தி அவனுக்கு தெளிந்து அவன் நேரடியாக ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த வீடு மார்க்கு என்பவருடைய தாயாருடைய வீடு. அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறான். பேதுரு கரெக்டாக அங்கே தான் போகிறான். எப்படி? ஏன்னா அந்த வீட்டில் தான் எல்லாம் இருப்பாங்க, அவனுக்கு தெரியும். அடிக்கடி அங்கே கூட்டி ஜெபம் பண்ணுவாங்க போல். வழக்கமாக அந்த வீட்டில் கூட்டி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் போய் கதவை தட்டுகிறான். நல்லா கவனிங்க, சிறைச்சாலை கதவு கூட எளிதாக திறந்துருச்சு. ஆனால் அந்த வீட்டு கதவு திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? சிறைச்சாலைக்காரன் இருக்கிற கதவு திறந்துருச்சு, விசுவாசி இருக்கிற வீட்டு கதவு திறக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அந்த வீட்டில் விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? பேதுரு விடுதலை பெறணும்னு. ஆனால் விடுதலை பெற்று பேதுரு வந்திருக்காரு. அவரை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, கதவை திறக்க ஆள் இல்லை. ரோதை அப்படின்ற ஒரு பெண் உள்ளே இருக்கா. அவள் சொல்கிறா, யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தம் பேதுரு சத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறா அந்த பெண், சின்ன பிள்ளை. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நீ பிதற்றுகிறாய். என்ன செய்கிறாலும் புலம்புற, சும்மா புலம்புறன்னு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு வருத்தம். ஜெபத்தை கேட்டாலும் நம்புறதுக்கு ஆள் இல்லை, நம்ப மாட்டேன்றாங்க. வெளியில் பேதுரு கதவை தட்டிட்டு இருக்காரு. உள்ளே இருந்து ஒரு ஆளை குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. ஜெபமெல்லாம் பண்ணுறது வழக்கம் தான், ஆனால் குற்றமும் சுமத்துறாங்க. நீ பிதற்ற, ஒரு தூதனை போல இருக்கலாம் அப்படின்னு அவளை போட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவளையே குற்றம் சாட்டுறாங்க. அன்பானவர்களே, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிக்கணும். பேதுரு ராத்திரி வந்திருக்கிறாரு, யாருக்கும் தெரியாது. சிறை கதவு திறந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இவரை தெருவெல்லாம் என்ன செய்யலாம்? தேடலாம். இவர் ரோட்டில் நிற்கிட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. காவலாளி வந்தாங்கன்னா மறுபடியும் இவர் என்ன செய்ய பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவருக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, எப்படியா சீக்கிரம் கதவை திறந்தா வீட்டுக்குள்ளே போயிடணும்னு ஆசை. ஆனால் உள்ளுக்குள்ளே போகிறான், சண்டை நடந்துக்கிட்டாங்க. சண்டை நடக்குள்ள. அன்பானவர்களே, கடைசியில் பார்த்தீங்கன்னா கதவை திறந்தாங்க. யார் திறந்தா தெரியுமா? ரோதை அல்ல, அவர்கள் திறந்தார்கள். யார் நம்பலையோ நம்பாதவங்களை வச்சு கதவை திறந்தார். நம்பாதவங்க திறந்தார். பேதுரு இல்லை, பிதற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் பேதுரு கதவை திறந்தாங்க. சில நேரத்தில் ஆண்டு நமக்காக கதவு திறப்பார். யாருன்னா நம்மளை நம்பாதவங்களை வச்சு கதவை திறப்பார். நம்மளை நம்பாதவங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்மளை எதிர்க்கிறவங்க, சண்டை போடுற ஆள், குற்றம் சுமத்துகிற ஆள், அவங்கள வச்சு நமக்காக தேவன் சில நேரம் கதவை திறக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணுக்கு நியாயம் செய்தது யாருன்னா அநீதியுள்ள நியாயாதிபதி. சில நேரத்தில் கர்த்தர் செய்கிற விஷயம் நமக்கு புரியாது. இப்படியும் நடக்குமானா அப்படி நடக்கும். இவங்க கூட செய்வாங்களா? இல்லை, அவங்கள வச்சு செய்ய வைப்பார். தேவன் நினைச்சா யாரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு, ஆனால் அவங்கள வச்சு உங்களுக்கு நன்மை செய்ய அவரால் முடியும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் பயன்படுத்துவார். கர்த்தர் செய்ய நினைச்சா எதையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை திறக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் நமக்காக பூட்ட முடியாத கதவுகளை நமக்காக திறக்க கர்த்தர் ஆயத்தம். ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை முடிஞ்சா எழுமி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். அந்த காலையில் கொஞ்சம் நேரம் தான் தேவ சமூகத்தில் ஒரு முறை கூட இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முறை கூட கர்த்தர் சமூகத்தில் மன்றாடுவோமா? ஓ உன்னதமானவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே மை ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ளவரே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நீரே 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 சொல்லி கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மன்றாடுகிறோம் தேவனே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் தேவனே. ராஜாதி ராஜாவே, இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களுக்காக வழிகளை திறக்கிறவர், பூட்ட முடியாதபடி கதவுகளை திறக்கிற தேவன். இன்னைக்கு இந்த காலையில் ஒருவேளை நீங்களும் கூட
ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ கதவுகள் திறப்பதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாசல் திறக்கணுமே அப்பா, இந்த வாசல் எனக்கு திறக்கணுமே. நான் என்னவெல்லாமோ முயற்சி பண்றேன், ஆனா அந்த கதவுகள் திறக்கவே இல்லை. கர்த்தர் மட்டும்தான் திறக்க முடியும்னு சொல்லி சில கதவுகள் அவர் தான் திறக்கணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, எனக்காக வாசலை திறந்தருளும் ஐயா. ஆண்டவரே, மனுஷரால் கூடாதுதான், ஆனால் நீங்க எனக்காக வழிகளை திறக்க முடியும் ஆண்டவரே. எனக்காக வழிகளை திறக்க முடியும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசுவே எனக்காக வாசலை திறக்க முடியும் ஆண்டவரே. அன்னாளுக்கு தேவன் வாசலை திறந்தார் அல்லவா? இஸ்ரவேலுக்கு தேவன் வாசலை திறந்தார் அல்லவா? தாவீதுக்கு தேவன் வாசலை திறந்தார் அல்லவா? ஆமென். எத்தனையோ வழிகளில் நீங்கள் முயற்சித்தும் உங்களுக்காக திறக்க முடியாத கதவுகளை ஆண்டவர் திறப்பார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்த காலத்தின் பொக்கிஷங்களை உனக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவனாலே கூடும் ஆண்டவர். 11 மாதங்களில் நடக்காதவைகளை இந்த 12ஆம் மாதத்தில் டிசம்பர்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கார். ஆண்டவரே, நீர் எனக்காக வாசல்களை திறப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது என்ன? என் வழிகளை திறப்பதற்கு ஆண்டவரை நீர் திறக்கும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சகோதரன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க விரும்புறபடி செய்ய விரும்புறேன், நீங்க சொல்றபடி செய்ய விரும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. சரண்டர் ஆயிரம் ஆண்டவர்கிட்ட. நீ சொல்றபடி செய்ய விரும்புறேன், தொடர்ந்து ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவர் சொல்லாரு, தொடர்ந்து தட்டு. கதவு திறக்கிற வரைக்கும் தட்டாமல் விட்டு விடாதே. உங்க ஜெபம் நிறுத்தப்பட்டாச்சு, அப்படி செய்யாதீங்க. உங்க ஜெபம் தொடரட்டும். இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் நல்லா, ஆமா, இன்னும் விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாய வாசல்களை திறப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடுமே துதிக்கிறோம் தேவனே. இயேசுவின் நாமத்தினாலே கதவுகளை திறக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மகத்துவமானவைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த கால வேளையில அப்பா, இந்த செய்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்க வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுடைய வல்லமையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அநேக நேரங்களில் வார்த்தைகளை அனுப்பி கதவுகளை திறக்கிறீர், அற்புதம் செய்கிறீர். அநேக நேரம் தட்டிய போது திறக்கிறீர். சில நேரங்களில் நாங்கள் தட்டு முன்பே ஒரு கதவை திறந்து வைக்கிறீர். இன்னைக்கு இந்த காலையில், இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் உண்மையாக சுதந்திரிக்கட்டும். அது உண்மையாக சுதந்திரிக்கட்டும்பா, உண்மையாக சுதந்திரிக்கட்டும். ஒருவேளை குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், மன்னிங்க, மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரம். குறைகள் பலவீனம் காணப்பட்டால் மாற்றுங்க ஆண்டவரே, புதிதாக்குங்க உடைய பிள்ளைகளை. ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலுக்கு நேராக தேவன் நடத்தும்படி ஜெபம் பண்றோம். வாழ்க்கையில அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி உடைய பிள்ளைகள் நிற்பார்கள். ஆனால் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கான ஒரு திறந்த வாசலை அவர்கள் கண்கள் காணும்படி செய்யும் ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.